நடிகர் பிஜிலி ரமேஷ் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க. இந்த நிலையில் அவங்களோட மறைவுக்கு ரசிகர்களும் சின்னத்திரை பிரபலங்களும் தங்களோட இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பிஜிலி ரமேஷோட பழைய பேட்டிகளும் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் ஆகி வந்துட்டு இருக்குது. அதில் தன்னோட வாழ்க்கையை மாற்றினது ரஜினியோட வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில் உருக்கமாக பேசியிருப்பாங்க. அந்த வகையில் சோசியல் மீடியா மூலமாக பிரபலமானவங்க தான் நடிகர் பிஜிலி ரமேஷ். இவங்க நடிகர் ரஜினிகாந்தோட பாபா சிம்பலை காட்டியே இவங்களும் பிரபலமானாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துட்டு இருக்கிற குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியில் முதல் சீசனில் போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பாதியிலேயே அவங்க வெளியேறிட்டாங்க. அப்போது அவங்க நிகழ்ச்சிக்கு குடிச்சிட்டு இருந்தனால தான் அவங்க நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதே நேரத்தில் பிஜிலி ரமேஷ் காத்துவாக்கில் 2 காதல், கோலமாவு கோகிலா, நட்பை துணை, ஜாம்பி உட்பட பல படங்களை நடிச்சிருக்கிறாங்க. குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சிக்கு அப்புறம் இவங்க மீடியாக்குள்ளே அதிகமாக வரவே இல்லை. அந்த நேரத்தில் பிஜிலி ரமேஷ் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு செட்டில் ஆகிட்டாங்க. அதனால தான் இப்போ அதிகமாக படங்களில் நடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி சில வதந்திகளும் பரவி வந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்க ஒரு பேட்டியும் கொடுத்துருந்தாங்க. அதில் பிஜிலி ரமேஷ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் வாங்கின அதிகபட்ச சம்பளமே 20,000 தான். அதோட கோலமாவு கோகிலா படத்தோட ப்ரமோஷனுக்காகத்தான் எனக்கு 20,000 சம்பளம் தந்தாங்க. மற்ற படங்கள் நடிக்கிறதுக்கு வெறும் 5,000லேருந்து 7,000 வரத்தான் எனக்கு சம்பளம் கிடச்சிச்சு. ஆனால் யூடியூப் சேனலில் சிலர் என்னை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் கோடியாக சம்பாரிச்சு இப்போது செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் எனக்கு கேன்சர் வந்துருச்சு, அதனால நான் படுத்த படுக்கையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு கேன்சர்லாம் இல்லை, இவங்க இப்படி சொல்கிறதுனால நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நான் குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியிலேருந்து பாதியிலே விலகினதுக்கு காரணம் குடிச்சிட்டு வந்தனால அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே ஆரம்பத்தில் நான் குடித்தேன், ஆனால் இப்போ குடிப்பழக்கத்தை விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறேன். அதுக்கு காரணம் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. நெல்சன் இயக்கத்தில் வெளியான ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் பேசின விஷயம்தான் என்னைய அறவே குடியை வெறுக்க வச்சுச்சு. ரஜினிகாந்த் சொன்னதுனால தான் நான் முழுமையாக குடியை விட்டுட்டேன், இப்போ நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் பிஜிலி ரமேஷ் பேசியிருந்தாங்க. ஆனால் அளவுக்கு அதிகமாக ஆரம்பத்தில் குடிச்சதோட விளைவோ என்னவோ பிஜிலி ரமேஷ்க்கு கல்லீரல் செயல்பாடு குறைஞ்சு உடல்நிலை மோசமாக இருக்கிறதாக சில வாரங்களுக்கு முன்னாடி பிஜிலி ரமேஷ் அவங்களோட மனைவி குழந்தைகள் எல்லாரும் கண்ணீரோட ஒரு வீடியோவில் பேசியிருந்தாங்க. அப்போது ரசிகர்கள் பலரும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்தாங்க. ஆனாலும் பிஜிலி ரமேஷ் இப்போ உயிரிழந்துட்டாங்க. இது பலரையும் வருத்தம் அடைய வச்சிருக்குது. அவங்களோட குடும்பத்தினர் இந்த சோகத்திலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க.